சாமிய நம்பு, நான் தான் சாமின்னு சொல்றவங்கள நம்பாதேன்னு, சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல நான் பயந்துருக்கேன். யாராவது என் முன்னாடி சாமி வந்து ஆடுனாங்க அப்டின்னா, நான் ரொம்ப பயப்படுவேன். ஒரு கட்டத்தில என்னோட ப்ரொஃபசர் சொன்னாங்க, "அது வந்து ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கு. அந்த ஸ்டேட்ல அவங்க அவங்களையே மறந்துருவாங்க. அதனால அந்த தருணத்தில அவங்களுக்கு அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சி பெருக்கையும் நான் மதிக்கிறேன். ஆனா சிலர் சிலர் சாமி ஆடுறத பார்த்துட்டு, "நமக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குதே, கையில 2 வேப்பிலைய குடு." இப்படியெல்லாம் பேசிட்டு சும்மா சாமி ஆடுறவங்கள பார்க்கும்போது, அதேபோல நெறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. "நீ இப்படி செய், அப்படி செய்." அப்படின்லாம் சொல்லும்போது, சிலர் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நம்ம ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நெனைப்பாங்க. நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் வர்றதும், இல்ல ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வந்து அத நம்ம சமாளிக்கிறதுமே சரிதான். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்போம். அதனுடைய விளைவா நடந்திருக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் குடுக்கணும். நம்ம நல்லது செய்றதுக்கு கடவுள் நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள குடுத்துருக்கும்போது, அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ செய்றோம். குறிப்பா பாபநாசம் ஆத்துக்கெல்லாம் போகும்போது பரிகாரம்னு சொல்லிட்டு, நம்ம உடுத்தின பழைய துணிகள போட்டு போயிடுறது. ராமேஸ்வரத்தில பழைய துணிகள் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு, அந்த நதிக்கரைகள் எல்லாம் சுத்தமா நாம வச்சிருக்கணுன்றது கூட தெரியாம அசுத்தம் பண்ணிட்டு வந்துடுறோம். நம்பிக்கை அப்படின்றது மற்றவர்கள எந்த விதத்திலயும் காயப்படுத்தாததா இருக்கணும். குறிப்பா நம்முடைய கடவுள் நம்பிக்கையினால மத்தவங்களுக்கு எந்தவித தொந்தரவும் வந்துறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இப்ப இந்த ஆடி மாசத்துல சில கோயில்களுக்கெல்லாம் போகும்போது, வரிசையில நானும் சாமி ஆடுறேன் பாரு, நானும் சாமி ஆடுறேன் பாருன்னு சிலர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது, சில நேரம் சிரிப்பு வரும். நம்ம சிரிச்சா பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்மள ஏதாவது வித்தியாசமா நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஆனா, இதெல்லாம் நம்ம பொது வெளிகள்ல சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா, மதம் சார்ந்து, நம்பிக்கை சார்ந்து தான் பேச ஆரம்பிப்பாங்களே தவிர, இதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும்? இந்த உணர்ச்சி பெருக்கு வரும்போது, நம்மள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்? இது எல்லாமே யோசிக்காம பேசிடுவாங்க. எது எப்படியோங்க, பெண்களுக்கு ஆடி மாசம் வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச ஒரு மாசம் தான். கலர் கலரா அழகழகான புடவைகள் எல்லாம் கட்டிட்டு, கை நெறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு, நம்ம நெறைய வேண்டுதல்கள முன்வைக்கிற ஒரு மாசமாவும், ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு மாசமாவும் இந்த மாசம் இருக்கும். அந்த வகையில ஆடி மாசம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாசம். எனக்கு வரலட்சுமி நோன்பு பண்றது ரொம்ப பிடிக்கும். வரலட்சுமி நோன்பு பண்ணும்போதெல்லாம் நான் யோசிப்பேன். இந்த வருஷம் இன்னும் சிறப்பா சில விஷயங்கள் பண்ணணும். ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கும்போது சில விஷயங்கள நம்ம பார்த்து பண்ணணும். ஒவ்வொரு முறையும் குடுத்ததையே குடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு நான் நெனைப்பேன். அந்த வகையில இந்த தடவ ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருது வரலட்சுமி நோன்பு. அதுக்கும் நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கடவுள் நம்பிக்கைய புண்படுத்துற வீடியோ நான் நிச்சயமா யாருக்கும் சொல்ல விரும்பல. கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல சிலர் ஃபேக்கா இருக்காங்கல்ல, அதத்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். மத்தபடி கடவுள்கள், கோவில்கள் இது எல்லாமே கொண்டாட்டங்களும், அன்பும், நம்பிக்கையும் நிறைஞ்சது தான்.